ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளி ரெசிபி மைம் கோபி சார் அவங்க பண்ண ஸ்ட்ராபெரி ஜாம் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நம்மளோட 4th கிவ் அவேக்கு என்ன ரூல் செட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது போல் கிட்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 கப் போல் ஸ்ட்ராபெரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இதிலேருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிடு, அது எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது போல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஸ்ட்ராபெரி இருக்கிறது போல் இருக்கும். ரெடியாகி வரக்குள்ளே இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைண்டா நீங்கள் இதை அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள், நம்மளோட ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததுன்னா 1 ஸ்டிங் ஃபார்ம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரிலாம் நல்லா குக் ஆகி இது போல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 ஸ்டிங் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் லைட்டாக ஃபார்ம் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட ஜாம் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைகளில் ஜாம் வாங்குறதுக்கு பதிலாக இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. நம்மளோட ஜாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை உடச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சினமன் பவுடரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஸ்வீட்காக ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதெல்லாம் ஒரு 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற முட்டை ஒரு வேளை கொஞ்சம் சின்னதாக இருக்கா அப்படின்னா ஒரு 3லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் பாலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்ஸை நம்ம கட் பண்ணிடலாம். இது போல் எல்லா ப்ரெட்டும் ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சீஸ் க்ரீம், விப்டு க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி விப்டு க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள ஃபில்லிங்க்கு நம்ம ரெடி பண்ண ஜாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணி இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு சைட்லேருந்து அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக ரோல் ஆகிடும். இது போல் கொஞ்சம் பீசஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம எக்கில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ப்ரெட்டுக்குள்ளே நல்லா ஸ்பைஸியான மசாலாவை வச்சு ரோல் பண்ணிவிட்டு எக்கில் உப்பு மட்டும் போட்டு அதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல எக் மிக்சர், அதில் டிப் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பொறுமையாக டர்ன் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இது போல் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாமும் கூடவே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா கிவ் அவேக்கு என்ன ரூல் கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெரிய பெரிய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.